Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து error detection and correction. ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு need for error detection and correction, types of errors, redundancy, error detection versus error correction, அடுத்ததாக block coding பற்றி பார்க்க போகிறோம். ஸோ block codingல error detection எப்படி நடக்குது, அடுத்ததாக error detecting codes என்னென்ன இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். So first, need for error detection and correction. So error detection and correction அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம எதுக்காக போகிறோம். When a data is transmitted over a network, it may get corrupted due to many factors. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ண மாதிரியே ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போது அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ சில எக்ஸ்டர்னல் நாய்ஸ்னாலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது சில ஃபேக்டர்ஸ்னாலேயோ அந்த டேட்டா கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் அந்த மெசேஜில் இருக்கிற சில பிட்ஸ் வந்து ஆல்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் பார்த்திங்கன்னா 0s and 1s தான் சென்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மெசேஜை வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ அந்த மெசேஜில் இருக்கிற 1 or 2 1s வந்து 0 ஆகவோ இல்லை 0s வந்து 1s ஆகவோ சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த எரர்ஸை வந்து கண்டிப்பாக ரிசீவர் டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு சில கோடிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ எரர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் பிட் எரர் அண்ட் பர்ஸ்ட் எரர். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் பிட் எரர் அப்படின்னா ஒன்லி 1 bit ஆஃப் த டேட்டா யூனிட் இஸ் சேஞ்ச். ஸோ அந்த டேட்டா யூனிட்டோடைய ஒரே ஒரு பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னா அது வந்து சிங்கிள் பிட் எரர். அதாவது 0 வந்து 1 ஆகவோ இல்லைனா 1 வந்து 0 ஆகவோ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட் பண்ண டேட்டா, இது வந்து ரிசீவ்டு டேட்டா. ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 1 வந்து 0வாக மாறி இருக்கு, ஓகேவா. ஸோ இதில் ஒரே ஒரு பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இதை சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்ஸ்ட் எரர். பர்ஸ்ட் எரர் அப்படின்னா 2 or more bits ஆஃப் த டேட்டா யூனிட் இஸ் சேஞ்ச்டு. ஸோ அந்த டேட்டா யூனிட்டில் வந்து நிறையா பிட்ஸ் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா அதை வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், இங்கே வந்து 0 வந்து 1ஆக சேஞ்ச் ஆகிருக்கு, 1 வந்து 0வாக சேஞ்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கிற 1 வந்து 0வாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நிறையா பிட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் 2 types ஆஃப் எரர்ஸ். So the number of bits affected depends on the data rate and duration of noise. ஸோ இதில் வந்து எத்தனை பிட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாவோட டிரான்ஸ்மிஷன் ரேட்டு. ஸோ அதாவது அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ரேட்டை பொறுத்தும், ரெண்டாவது டியூரேஷன் ஆஃப் நாய்ஸு. ஸோ அந்த டேட்டாவை வந்து அஃபெக்ட் பண்ணுற நாய்ஸோட டியூரேஷனை பொறுத்தும் இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் எரர்லேயுமே பர்ஸ்ட் எரர் தான் அதிகமாக அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு பிட்டோடைய டியூரேஷனை விட அந்த நாய்ஸ் சிக்னலோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நாய்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஒரு டேட்டாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரிடண்டன்சி. To detect or correct errors, we need to send some extra bits with our data called redundant bits. ஸோ எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டேட்டா கூட சில எக்ஸ்ட்ரா பிட்ஸை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸை தான் நம்ம ரிடண்டன்ட் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து சென்டர் சைடில் ஆட் ஆகும், ரிசீவர் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக லேட்டராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிடெக்ஷன் வர்சஸ் கரெக்ஷன். ஸோ எரர் டிடெக்ஷன்னா என்ன, எரர் கரெக்ஷன்னா என்ன. ஸோ எரர் டிடெக்ஷன் இஸ் சிம்பிள் தட் we are looking only if the error is occurred or not. ஸோ எரர் டிடெக்ஷன் அப்படிங்கிறது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். So in error correction, we have to know exact number of bits corrupted at the location.
ஸோ இதுவே எரர் கரெக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை பிட்ஸ் கரெக்ட் ஆகிருக்கு அண்ட் அந்த கரெக்டட் பிட்ஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியணும் இல்லையா. ஸோ எரர் டிடெக்ஷனை விட எரர் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ எரர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன், செகண்ட் வந்து பேக்வேர்ட் எரர் கரெக்ஷன் ஆர் ரீட்ரான்ஸ்மிஷன். ஸோ ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் அப்படின்னா இப்போது ரிசீவர் வந்து எரர் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த டேட்டா கூட ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ரிடண்டன்ட் பிட்ஸை வச்சு அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன். ஸோ இதுலேயுமே அந்த எரர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இல்லைனா கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். செகண்டு பேக்வேர்ட் எரர் கரெக்ஷன் ஆர் ரீட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னா இப்போது ரிசீவர் வந்து எரரை வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேமை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு சென்டர்கிட்ட அந்த ஃப்ரேமை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதுதான் பேக்வேர்ட் எரர் கரெக்ஷன் ஆர் ரீட்ரான்ஸ்மிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோடிங். ஸோ ரிடண்டன்சி இஸ் அச்சீவ்ட் த்ரூ வேரியஸ் கோடிங் ஸ்கீம்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ரிடண்டன்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இந்த கோடிங் ஸ்கீம்ஸ் மூலியமாக தான் அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த கோடிங் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, பிளாக் கோடிங் அண்ட் கன்வல்யூஷனல் கோடிங். ஸோ இதில் கன்வல்யூஷன் கோடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து பிளாக் கோடிங் பற்றி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். So block coding. In block coding, we divide the message into blocks, each of k bits called data words. So block codingல நம்ம ஒரு மெசேஜையுமே வந்து சின்ன சின்ன பிளாக்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு பிளாக்ஸையுமே வந்து டேட்டா வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டா வேர்ட்லேயுமே k பிட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ பிளாக் கோடிங் அப்படின்னா நம்ம மெசேஜை இப்போ ஒரு மெசேஜை வந்து சின்ன சின்ன பிளாக்ஸாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பிளாக்கையுமே வந்து நம்ம டேட்டா வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா வேர்டில் வந்து k பிட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ we add r redundant bits to each block to make the length n equal to k plus r. ஸோ இந்த ஒரு டேட்டா வேர்ட் கூடயுமே வந்து நம்ம ரிடண்டன்ட் பிட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே k அப்படிங்கிறது டேட்டா வேர்டு. ஸோ அந்த டேட்டா வேர்ட் கூட நம்ம r அப்படிங்கிற ரிடண்டன்ட் பிட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு n அப்படிங்கிற கோட் வேர்ட் வந்து கிடைக்குது. ஸோ the resulting n bit blocks are called code words. ஓகேவா. ஸோ இதில் நம்ம வந்து டேட்டா வேர்ட் கூட ரிடண்டன்ட் பிட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோட் வேர்ட் கிடைக்குது. ஸோ n அப்படிங்கிறது கோட் வேர்ட். ஸோ இந்த கோட் வேர்டு தான் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ இப்போது பிளாக் கோடிங்கில் வந்து எரர் டிடெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்டர் சைடில் வந்து என்கோடிங் நடக்கும், ரிசீவர் சைடில் டீகோடிங் நடக்கும். ஸோ இது வந்து என்கோடர், இது டீகோடர். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளாக் கோடிங்கில் நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து சின்ன சின்ன பிளாக்ஸாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பிளாக்கையும் வந்து நம்ம டேட்டா வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து டேட்டா வேர்டு. ஸோ இதில் வந்து k பிட்ஸ் இருக்கும். ஸோ ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட்டா வேர்டை வந்து என்கோட் பண்ணும். அதாவது இது அந்த டேட்டா வேர்ட் கூட ரிடண்டன்ட் பிட்ஸை வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்படி ஆட் பண்ணுறப்போ இந்த டேட்டா வேர்ட் வந்து கோட் வேர்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் வந்து n பிட்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா வேர்ட் ப்ளஸ் ரிடண்டன்ட் பிட்ஸ் வந்து கோட் வேர்ட். ஓகேவா. ஸோ இந்த கோட் வேர்டை தான் சென்டர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இது வந்து அன்ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன். அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் அப்போது எரர்ஸ் வந்து அக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கோட் வேர்ட் வந்து ரிசீவரில் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த கோட் வேர்டை ரிசீவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும். செக்கர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோட் வேர்ட் வந்து சென்டர்லேருந்து வந்து அதே கோட் வேர்டா இல்லை கரெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இப்போ சப்போஸ் அந்த கோட் வேர்ட் வந்து கரெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடும். இல்லை கரெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த ரிடண்டன்ட் பிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வேர்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ பிளாக் கோடிங்கில் வந்து எரர் டிடெக்ஷன் இப்படி தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எரர் டிடெக்டிங் கோட்ஸ். ஸோ எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 3 கோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து parity செக் கோட், செகண்டு சைக்ளிக் ரிடண்டன்சி செக், தேர்டு வந்து செக் சம்.